பரிதாரத்தை பூசிக்கொள்ள நான் பெற்றெடுத்த மகளை அம்மனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக வைத்துவிட்டு வந்தேன். குளக்கரைக்கு சென்று ஆடைகளை துவைத்து முடித்துவிட்டு வந்துவிட்டேன். நான் பெற்றெடுத்த மகள் தாய் எங்கே என்று ஏக்கத்தோடு காத்திருப்பாள். புறப்படுகிறேன். என் மகளை பார்க்கிறேன். ஐயோ எங்க இருக்கின்றாளோ என் மகளை காணவில்லை. தெய்வத்துக்கே மாறி வேஷமா மகராணிக்கு இங்கே ஏழை வேஷமா மாறி வேஷமா மகராணிக்கு இங்கே ஏழை வேஷமா சுமந்த புள்ள 10 மாசந்தா பெத்த பின்னை பாரமாச்சமா. ஐயோ ஐயோ பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். பெற்றவளுக்கு தாரடி பிள்ளைனுடைய அருமை என்னவென்று தெரியும். அடி நான் பெற்றெடுத்த செல்வ மகளே, உன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் நான் கதறி நிற்கிறேன். அம்மா உன்னை நான் பெற்றெடுக்கின்ற பொழுது 2 திங்களாக அங்க மேலாண்டு வந்து நான் பெத்த பொண்ணை காணாம என் செல்வத்தை காணும். என் பொண்ணு எங்க படுத்துக்கிட்டு பாரா. நான் பெத்த பொண்ணு என் பொண்ணு பாரு. அம்மா பாரு, நான் வளர்த்த செல்ல எவ்வளவு அழகா பாரு. பாஸ்கர் மாமா நான் பெத்த பொண்ணு, என் செல்ல பொண்ணு. என் பொண்ணை கொடுக்க வச்சு பவுடர் வச்சு போட்டு வச்சு பேசுங்க. கைப்பிடிச்சு காலம்புற உன்னோடு வாழலான்னு மாமா. என் மனசு புரிஞ்சுக்காம என்னை தூக்கி எரிஞ்சிட்டிய மாமா. என்னை தூக்கி எரிஞ்சிச்சு. உன்னை என்னால மறக்க முடியாம இந்த பாவி நான் தவிக்கிறேன். என் மனசு நீ எப்படி அறிவாய் மாமா? ஓ நெஞ்சமே இப்பொழுது உனக்கு பேர் சொல்லிட்டு போறேன். இன்று முதல் அறிவழகி. இனிமே நீ தான் எனக்கு அறிவு ஆற்றலும் உனக்கு நான் தான் சொல்லி தருவேன். நல்லா படிக்கணும், தாயை வச்சு காப்பாற்றணும். கண்ணி அறிவழகி என்னால நம்மை விட்டு போகாது.
எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த சித்தூர் கிராமத்துல ஏழ்மை குடும்பத்துல பிறந்தவன். என் பேர் தான் விறகு வெட்டி வேலை. என் மண்டாட்டி பேரு வேலாயிங்க. அவ வேலாயில சுத்தமான லோலாய். எங்கிருந்தோ சனி நேத்தாந்து 3ஆம் தரமா என் தலையில கட்டினாங்கப்பா. பம்புக்கார வாயாடி முடியாகிறா. காரணத்துக்கு விறகு வெட்டு போறீங்க கஞ்சியை தண்ணி சொல்லிட்டு வந்தேன். பொய்தோ புளியமத்துக்கு மேல 4 மாறு வந்து கம்யூனிட்டி முண்டை ஆளை காணும். இன்னைக்கு வந்த ஒரு முடிவு எடுத்துறேன். ஒண்ணு அடிக்கிறாட்டி அவங்க ஆத்தா வீட்டுக்கு அவ போனோம், இல்ல எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் போனோம். நல்லது குடும்பம் நாய் வந்து புடுக்கும் புடுங்கடா புடுங்கட்டும். பொட்டி கருப்பா பொட்டி கருப்பா பெட்டிக்காரப்பனா அண்ணா நலமா எந்த நேரத்துல வித்துட்டு சாமியா சௌக்கியமா சௌமரிய திட்ட வேலையத்த மர வச்சுக்கிறேன். சேமமா சோமங்கத்துல கரையாவது மொத்தம் இங்கதான்ப்பலாம். அண்ணா நல்லா இருக்கீங்களா கேக்குறேனா? ஓ அது கேக்குறீங்களா? ஆமா நானும் நல்லா இருக்கறேன், என் பொண்டாட்டி நல்லா இருக்கறா. அவங்க சூப்பரா இருப்பாங்களே, அருமையா இருப்பாங்க. உன்னை கேட்டாங்களா? என் பொண்டாட்டி சூப்பரா இருக்கறன்னு உன்னை கேட்டனா? தவறா நினைக்காதீங்கண்ணா. அவங்கள பாக்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது? யாரு? அவங்கள என் பொண்டாட்டி மகாலட்சுமி போல தெய்வ கடாட்சமா இருக்காங்கண்ணா. முகத்துல நிறைய மஞ்சள் பூசி ஒரு அழகு பொட்டு வச்சுக்கிட்டு கொத்த பூ வச்சுக்கிட்டு தெய்வமே எதிரில வர மாதிரி இருக்கு. என் பொண்டாட்டி ஆமா மகாலட்சுமி. என் பொண்டாட்டி காட்டேரி மாதிரி இருப்பாங்க. அவன் முகத்துல முடிச்சுட்டு விறகு வெட்ட போனன்னு வச்சுக்கா, ஒண்ணு முள்ளு வந்து கல்ல அடிக்க, இல்ல கத்தி வச்சு கை வெட்டுக்குவேன். என்ன ரொம்ப போச்சு? அவ்வளவு ராசிக்கார கோயந்தாவும். ஏன்னா நேத்து உங்க வீட்டு சின்ன மேல உட்கார்ந்தாங்களா, அவங்க யாராப்பா? அது பக்கத்து வீட்டு பாப்பா. அப்பப்ப கோயம்பு வாங்கி வரும். ஓ என்ன கோயம்புனா? கரையாட்டு கோயம்பு ஓடுமா? என்ன பேசுற? நான் சுத்தமான சைவம். நாங்க 2 பேரும். நீங்க 2 பேரா? சுத்த சைவம். நான் சுத்த அசைவம். அண்ணா அது என்ன சுத்த அசைவம்? ஆமா சுத்தமான சைவம் என்ன? அவரே இந்த பிஸ்கட் கூட சாப்பிடறதில்ல, ஏன்னா அதுல கூட முட்டை போட்டுருக்குமேனு அவ்வளவு ஒரு பக்தியா இருக்காரு. அதனால நீங்க சுத்த சைவம். ஆமா நான் சுத்த அசைவம். என்ன தெரியுமா? என்னது? என் வீட்ல சாம்பார் ரசம் வச்சா கூட 2 எலும்பு போட்டு வைப்போம். பாத்துக்கியா? கவுச்சி கலக்கலன்னா நம்ம கட்டிக்க ஆகாது. ஓஹோ சாமியா அண்ணா நான் தான் விறகு வெட்டி வேலைங்க. சரிங்க. காலையில எழுந்து வந்து 5 சமயம் விறகு வெட்டுங்க. இந்த விறகு வெட்டு போய் அது தெரியுற கிராமத்துல வித்துட்டு மணி 12 அடிக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு 145 ரூபா பில்லு கட்டி ஆகணும். என்ன ரொம்ப போச்சேப்பா. அடக்கடவுளே அண்ணா, இந்த காஞ்சி போன விறகு கூட வரி வாங்குறாங்க. என்ன அக்க போறாங்க? கவர்மெண்ட் கேட்கத்தில்லப்பா. நான் டெய்லி எடுத்து போய் கட்டிடுவேன். 145 12 அடிக்கலாம். அண்ணா புரியலையா? புரியல அண்ணா. இதுனா அவ்வளவு நீட்டா 145 ரூபாய்க்கு இவ்வளவு நீட்டு தருவாங்க. யார் பாத்தியா? இவ்வளவுதான். ஏன்னா இந்த கர்மத்தை எதுக்கு நான் குடிக்கிறீங்க? எது கர்மா? சத்துத்தானே. ஏன்னா பாட்டில 140 தான் போட்டுருக்காங்க. நீ என்ன 5 ரூபா அதிகமா சொல்றீங்க? கவர்மெண்ட் ரேட் என்னவோ 140 தான். சரி. அந்த அட்டை பட்டி பிரிச்சு இப்படி எடுத்து கொடுக்கிறதுக்கு 5 ரூபாய். அடடடா. ஏமா அம்மா தாலி எடுத்து போய் வைக்கிட்டு ஒரு நாளைக்கு 4 கோட் சாப்பிடுறப்பா. 4 20 ரூபாய் கிளாஸ் ஓடுறவனா சைடிஸ் வாங்கணும். எவ்வளவு செலவுக்குது? ஏன்னா அந்த 20 ரூபா மிச்சம் பண்ண நினைக்கிறிய, ஆமா வாழ்க்கையில குடிக்காம இருந்தா எவ்வளவு மிச்சம் தெரியுமா? அண்ணா விருந்த ஆடிக்கின்னு வர்றான். அவர் வந்து அந்த அண்ணன் குத்தர் போற அது போய் குஷ்டு வந்துட்டாரு. இப்ப தட லைட்டுங்களாம் எங்க பறக்கும் போது தெரியாது. அண்ணா கலர் கலரா போடுறானோ இல்லையா புளுக்கு புளுக்குன்னு போடுவான். ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் 560 ரூபாய் மிச்சம். 500 ரூபாய் விடுங்க. 500 ஆச்சுங்க. ஒரு மாசம் குடிச்சா 15,000 ஆகுது. ஒரு வருஷம் குடிச்சா 1.5 லட்சம் ஆகுது. 10 வருஷம் குடிச்சா 15 லட்சம் அதுக்கு நியாயமா? அதெல்லாம் அப்புறம் நம்ம எங்க இருந்துனா இடம் வாங்கி வீடு கட்டுறது? எங்க தான் வர்றீங்க நீங்களா? ஆர்னில இருந்து வரங்க. என்னத்த ஆர்னில இருந்து வரீங்க? மனுஷரா போறதா நன்றி விசுவாசம் இருக்கணும்பா. யாரு இப்ப நன்றியோட இல்லன்னா தாய் நாட்டு மீது பற்று இருக்கணும்பா. கவர்மெண்ட் நம்மளை நம்பி கடை வச்சுக்குது. நம்ம போய் சாப்பிடலாம். கவர்மெண்ட்டுக்கு பணம் எப்படி போவோம்? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் ரேஷன் கார்டு தராங்கன்னு சொல்லிட்டு பாரு. முன்ன போய் ரேஷன் கார்டு என் வீட்டுக்கு டோக்கன் கொடுக்கல. என்ன மட்டும் கேக்குறீங்க? நாட்டின் மீது இவ்வளவு பற்றா? நான் இந்திய குடிமகன், பெருங்குடிமகன். ஆமா ஆமா. ஏன்னா அதெல்லாம் இருக்கட்டும், குடிக்கிறீங்க அதை ஒண்ணு பண்றீங்க விடுங்க. அண்ணி நேத்து பார்த்தா அவ்வளவு அடி அடிக்கிறீங்களே, அடி அடிச்சது இல்லாம அவள் வெளி தத்துறீங்க. பாவம் எங்க போவாங்க? அண்ணிதான். அண்ணி அச்சுத்தான் பாத்தியா? ஆமா. மறுபடியும் போய் கட்டிக்கு போட்டு வந்து வச்சம் பாரு. காவால போய் வீந்து உன்ன அங்கே சொறி கிடக்குறான். ஐயோ என்ன வருதுப்பா? அதான் உங்களுக்கு தெரியும் அண்ணா. அண்ணி அடிச்சு காலையில தள்ளிட்டு ஒரு போயிட்டாருண்ணா போதில. சரி அதை நான் பார்த்துன்னு இருந்தேன் பாரு. என் மனசு அப்படியே பதிச்சு போச்சுண்ணா. ரொம்ப பேஜராயிட்டேன் நான். அவ்வளவு பாசம். ஆமா எங்க அண்ணினா அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சுட்டு ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அண்ணி தூக்கி ஆட்டோவில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு குளுக்கோஸ் போட்டு ஊசி போட்டு மாத்திரை மருந்து டானிக் எல்லாம் போட்டு அப்படியே கல் ஒன்று தூக்கி போறதானே. தப்பா பேசாதுண்ணா. தப்பா பேசாத அண்ணா. அந்த மண்டபம் மோதிட்டு மண்டையில பொழந்துனுக்குதுண்ணா. 3 டைல் போட்டாங்கண்ணா. புது காவாது வெட்டிட்டு இருக்குது. அடடா. அப்புறம் வந்து குளுக்கோஸ் எல்லாம் போட்டு அந்த ஓஆர்எஸ் இருக்குது பாருண்ணா, அது வாங்கி கொடுத்த பிறகு தானே அண்ணி கொஞ்சம் எனர்ஜி ஆனாங்க. அன்னைக்கு ஓஆர்எஸ் வாங்கி கொடுக்காத, ஓவ விட்டு ஆர்எஸ் மட்டும் வாங்கி கொடு. அதெல்லாம் தப்புண்ணா. அதுக்கப்புறம் அதே ஆட்டோவில் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தானே நான் ப்ரோக்ராம் வந்தேன். பார்த்துக்கோ. ஆம்பளைங்களாம் கீழே வீந்து கண்டா வண்டியில இவர் போய் தூக்க மாட்டாரு. பொம்னாட்டுக்கு வீந்தாதான் முதல் இது பண்ணுவாரு. ஏன்னா தப்பா நினைக்கிறேன். எங்க அண்ணி. அண்ணி யாரு? அண்ணி யாருக்கு சமம்? அம்மாவுக்கு சமம். அம்மா யாருக்கு சமம்? தெய்வத்துக்கு சமம். மாறி மாறி சோப் மாறி சோ மாறி கே மாறி சோப் மாறி ஷாம்பு மாறி
சீக்கா மாதிரி அப்படியே வா சும்மாருப்பா நான் அடிக்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ற சிலுமிச்சு தெரியா என்னடா செய்றாங்க ராமசாமி போட்டாட்டிக்கு ஏறிக்குது கோயில்சாமி போட்டாட்டிக்கு ஏறிக்குது முனியாண்டி போட்டாட்டிக்கு ஏறிக்குது ஏன்பா இப்படியே பண்ணா ஒரு ஏறி இருக்குடா. ஐயோ அந்த ஏரி இல்லப்பா கவர்மெண்ட்ல போட்ட 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல ஏறிக்குது என் மண்டாட்டிக்கு ஏறலீங்க அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சுக்கிட்டு நான் குடும்பம் பண்ற லட்சணம் குடும்ப தலைவி சரியில் தான் 1000 ரூபாய் போடாத விட்டாங்க ஏன்பா உனக்காவது ஏறி செய்யலையாப்பா அண்ணா எனக்கு ஏறவே இல்லண்ணா. உனக்கு ஏறலையா இல்லண்ணா. ஃபார்ம் ஃபில் பண்ணியா இல்லண்ணா. அக்கௌண்ட் நம்பர் குத்தியா நான் கொடுக்கலண்ணா. ஏய் அக்கௌண்ட் நம்பர் குத்த எனக்கே ஏறல உனக்கு எப்படி ஏறும் அதுக்கு நான் கத்தி எடுக்கிறேன். என்ன நான் கடுப்பு ஏத்திக்கிறேன் சும்மா சாமியா அதெல்லாம் இருக்கா என் முன்னாடி கஞ்சி எடுத்து இந்த காட்டுல எங்கன்னா தேடி கிடக்க போறான் அதெல்லாம் எடுத்து வச்சேன் பாரு ஆமா. அந்த பாரு மேல உட்காந்து சொல்லு நான் போய் வர வீட்டுல இருந்து கஞ்சி குடிச்சு என் முன்னாடி கொண்டு வீட்டுக்கு போறேன் வந்தா கொஞ்சம் சொல்றீங்களா எத்தனை முறை உங்ககிட்ட நீ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேன்னு நினைக்கிறேன் அண்ணா அண்ணா. நீங்க போயிட்டு வர வரைக்கும் அன்னைக்கு பாதுகாப்பா நான் இருக்கிறேன். அன்னைக்கு பாதுகாப்பு 5 செம வர வைக்கணும் இல்லையா முதல்ல உன்னை வித்துருவேன் எனக்கு ஆப்பு வைக்காம தான் அதிகமா மரிச்சாரு பீமச்சானமா பீமச்சானா அடே காவலா கஜகோல் பாண்டியா என்ன பம்பா போச்சு கஜேந்திரமா கஜேந்திரா ரவி நான் யார் என்று வேக்கம் தெரிகிறதா பீக்கி வேணாம் விளக்கம் சொன்னால் தெரியும் நான் கதிரே வழியின மைந்தே அதிக பலமுடையோ தசரத சக்கரவர்த்திக்கும் கைகை அமனுக்கு மகனாக பிறந்த இரடி பிறந்த கர்ணமகா ராஜா ராமர் யாருக்கு பிறந்தா தெரியலையே பாத்துக்கோ. நான் ஒரு நேரத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தவன் தெரியுமா நாட்டு மக்களுக்கு வாரி வாரி கொடுத்து என் கரங்கள் பார்த்தா எப்படி இருக்கிறது நான் செங்கோலோ போச்சே